200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி பிரைட் மோகனவல்லியோட என்கேஜ்மெண்ட் மெஹந்தி தான் போட போகிறோம். பிரைட் மோகனா வேறு யாரும் இல்லை, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான். ஸ்கூல் படிக்கும் போது நாங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம். எங்கள் கேங்லேயே எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் ஃபைட்டாக இருக்கும். பட் என் கேங்கில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் என் கூட கடைசி வரையும் இருப்பாங்கன்னு நினச்சேனோ அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. பட் நான் யார் கூட பேசவே மாட்டேன்னு நினச்சேனோ அவளோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் மெஹந்தியும் நெயில்ஸும் கொண்டுட்டு காலையிலேருந்து மத்தியானம் வரையும் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ லைஃப் கிவ்ஸ் யூ லெசன் அப்படின்வாங்க, அது இப்போ தான் புரிஞ்சிச்சு. நிறைய பேரை நம்ம லேட்டாக தான் புரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரி நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கைண்டான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள் தான் மோகனவல்லி. அவங்க வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு சாப்பாடு தான். அது பழைய வீடு, ரொம்ப அத்தன்டிக்காக இருந்துச்சு. எனக்கு ஒரு ஹோம் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அவளுக்கு மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் ஃப்ளோரல் தான் டிசைன் சூஸ் பண்ணியிருந்தேன். அவள் வந்து என்னை தான் சூஸ் பண்ண சொல்லியிருந்தா. பட் நான் பீகாக் மாதிரி போகலான்னு நினச்சேன். ஓகே, மேரேஜ்க்கு வந்து அப்படி போய்க்கலாம் அப்படின்ட்டு ஃப்ளோரல் போட்டுட்டு இருந்தேன். அவள் போடும் போது ஒன்று கேட்டா, நீ 1 ஹவரில் முடிச்சிடுவேன்னு நினச்சேன் நான் அப்படின்னா. அடிப்பாவி, எங்கே 1 ஹவரில் முடிக்கிறது, இப்படி கதை பேசிகிட்டே இருந்தா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டே போட்டுட்டு இருந்தோம். சன்செட்குள்ளே எப்படியோ ஃப்ரெண்ட் முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவள் கைக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பேக் அவள் கேட்ட மாதிரி இன்ட்ரிகேட்டாக போட்டு கொடுத்துருந்தேன். நைட் அவங்க அம்மாச்சி தோசை சுட்டு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு பக்கத்தில் தான் எங்கள் அம்மா வீடு, அங்கே ஹோம் டவுன் தானே, எங்கள் வீட்டுக்கு நான் திரும்பி வந்துட்டேன் ஆட்டோவில். அடுத்து நான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போய் நானே எனக்கு தேவையான ஸ்டெயின் பிக்கு, ப்ரெஸா நெயில்ஸுமே நான் தான் கொண்டு போயிருந்தேன். அது எல்லாமே நானே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கோயம்புத்தூர்.